தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகியுள்ளது. இதனால் தமிழ்நாட்டிற்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் என்பது குறித்த தகவல்களை வரைகலை விளக்கத்துடன் வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் அஞ்சலி. நன்றி கார்த்திகா. நேயர்களுக்கு வணக்கம். காலை 10 மணி வரைக்கும் 7 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழையை நம்ம எதிர்பார்த்துருந்தோம். இப்போ அடுத்த இந்த மழையானது மதியத்திற்கு மேலே எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வரைபடத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேகங்களை ஊடுருவி உள்ளே கொண்டு வந்துக்கூடிய ஒரு காட்சிகளாகத்தான் இருக்குது. இப்போ நம்ம செயற்கைக்கோள் வரைபடம் என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு ஒரு கருமேகம் சூழ்ந்த ஒரு பகுதி தெரியறது இல்லையா? இந்த பகுதி முழுக்கவுமே நமக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு 4 to 5 மணி நேரம் வரைக்கும் மழை பொழியதற்கான வாய்ப்புகளாக இருக்கும். அது கிட்டத்தட்ட சென்னை அருகில் மட்டுமே இருக்கிறது. இது சென்னை அருகில் இருக்கிறதுனால இன்று முழுக்கவுமே நமக்கு சென்னை பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு அடுத்தபடியாகத்தான் மெல்ல மெல்ல இந்த காற்றழுத்த பகுதி நமக்கு நகரும் பொழுது மற்ற இடங்கள், அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி டெல்டா உள்ளிட்ட பகுதிகளில் பெய்யறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். அப்படியாக இருக்கும் பட்சத்தில் இன்றைய நிலவரப்படி மதியத்திற்கு மேல இந்த மழையானது எவ்வாறு இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மதியத்திற்கு மேல மழையானது சென்னை பகுதிகளில் ஒரு 3.7 மில்லிமீட்டர் வரைக்கும் பொழியதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து அடுத்தபடியாக இருக்கக்கூடிய தாம்பரம் உள்ளிட்ட இடங்கள்ல ஒரு 3 மில்லிமீட்டர் மழையும், அடுத்தபடியாக செங்கல்பட்டில் 1.4 மில்லிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 12 மணிலிருந்து அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரத்திற்கான மழை நிலவரமாக இது இருக்கு. மதியத்துக்கு மேல நமக்கு திண்டிவனம் மதுராந்தகம் வரைக்கும் இந்த மழையை எதிர்பார்க்கலாம். அதற்கு அடுத்தபடியாக சின்னசேலம், திட்டக்குடி, ஜெயங்கொண்டம் உள்ளிட்ட இடங்கள்ல மழை என்பது தொடரும். இது மதியத்திற்கு மேல ஒரு நம்ம 5 to 6 மணி செல்லும் பொழுது இன்னும் சென்னை உள்ளிட்ட பகுதிகளை தீவிரமடைகிறது. தொடர்ந்து புதுச்சேரி, கடலூர், சீர்காழி உள்ளிட்ட இடங்களில் இந்த மழைக்கான தீவிரம் என்பது அதிகரிக்கக்கூடியதாக பார்க்கிறோம். தொடர்ந்து திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட இடங்களையும் இந்த மழை நீடிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இது இன்றைய நிலவரப்படியாக இருக்கும். அப்படியானால் தொடர்ந்து அடுத்தபடியாக நம்மளுடன் இன்னும் விரிவாக விளங்குவதற்காக இணைகிறார் பாலசுப்ரமணியம் அவர்கள், வானிலை ஆர்வலர். சார் வணக்கம். இப்போ நம்ம இன்றைய நாள் பார்க்கும் பொழுது கடலோர மாவட்டங்களில் மழை தொடருது. இப்போ நம்ம ஏற்கனவே டெல்டாக்கும் இந்த மழை இருக்கு, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் இந்த மழை இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது என்றையிலிருந்து தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கலாம் சார்? இன்றும் நாளையும் தீவிரமாக இருக்கும். இந்த மழை எத்தனை நாள் வரைக்கும் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கலாம் சார்? இது வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்கிறதுனால அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி முழுமையாக நிலப்பகுதிக்கு நகர்ந்தால்தான் நம்மால மழை நிற்கும் என்று சொல்ல முடியும். இது அதுக்கு எப்படி 2 நாட்கள் ஆகலாம். இன்று 12, 13, 16 வரைக்கும் மழையின் தாக்கம் இருக்கலாம். அதற்கு பிறகு மழை படிப்படியாக குறையும். கடலோர மாவட்டங்களில் மழை படிப்படியாக குறையும். அதுக்கப்புறம் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்து காற்று சுழற்சியாகவே பீடபூமியை கடந்து அரபிக்கடலுக்கு போகும்போது உள் மாவட்டங்களிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சார், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ உள்பகுதியில் நகர்ந்து அது அரபிக்கடல் வழியாக பயணிக்கும் பொழுது நம்ம பார்க்குறோம் திரையில், அதாவது ஒரு வியாழக்கிழமை அந்த நேரங்களில் நம்ம பார்க்கும் பொழுது முழுவதுமாகவே தமிழகம் மட்டுமில்லை, கேரளம் உள்ளிட்ட பகுதிகளையும் பெங்களூர் உள்ளிட்ட பகுதிகளையும் நமக்கு மழை தோன்றக்கூடிய காட்சிகள் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இது அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும் பொழுது எல்லா பகுதிகளுமே நம்ம மழை எதிர்பார்க்கலாமா? அதாவது இந்த அரபிக்கடலுக்குள் இந்த காற்று சுழற்சி செல்லும் போது அந்த புல் எஃபெக்ட் அப்படிம்பாங்க, அந்த காற்று ஈரப்பதத்தை இழுக்கின்ற அந்த ஒரு காரணம். வங்கக்கடலில் இருந்து காற்று அந்த அரபிக்கடலில் இருக்கின்ற காற்று சுழற்சியை நோக்கி செல்லும் என்பதால் அந்த காற்று வங்கக்கடலில் இருந்து ஈரப்பதத்தை கொண்டு வரும் என்பதனால தமிழகம் முழுவதுமே லேசான முதல் மிதமான மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் காற்று சுழற்சி அரபிக்கடல் மீது கேரள கடற்கரையை ஒட்டி இருக்கும் என்பதனால கேரளத்திலும் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் மழை கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.